அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் 2/12/2025 மாலை 6 மணிக்கு ஏற்ற வேண்டிய பரணி தீபத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாம் தெரியாமல் செஞ்ச பாவங்களை போக்குறதுக்கும் யமவாதனையிலிருந்து விடுபடுறதுக்கும் பஞ்சபூத தத்துவமாக தாங்க இந்த பரணி தீபத்தை நாம் ஏற்றுறோம். இந்த பரணி தீபத்தை ஏற்றுற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/12/2025 மாலை 6:24 மணிக்கு மேலே தான் நம்ம இதை ஏற்றணும். ஏன்னா இந்த பரணி நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2/12/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 6:24 மணிக்கு தாங்க வருது. அது எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3/12/2025 மாலை 4:47 வரைக்கும் இருக்குங்க. திருவண்ணாமலையில் இந்த பரணி தீபத்தை பெரிய கார்த்திகை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை 4 மணிக்கு ஏற்றுவாங்க. அது மாதிரி நம்ம பரணி தீபத்தை ஏற்றக்கூடாது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையில் தான் பரணி நட்சத்திரம் வந்தோன்னா நம்ம அந்த தீபத்தை ஏற்றணும். இந்த அதிகாலையில் பரணி நட்சத்திரத்தில் திருவண்ணாமலையில் இந்த பரணி தீபம் ஏற்றுறதால அண்ணாமலையாரே அந்த சிவபெருமான இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜோதி பிழம்பாக காட்சி அளித்தாராம். அதை வெளிப்படுத்துறதுக்கு தாங்க பஞ்சமுக தத்துவமாக விளங்குவதற்காக இந்த 5 தீபங்களை அன்னைக்கு ஏற்றுறாங்களாம். தீபத்தின் தொடர்ச்சியாக தான் மாலை 6 மணிக்கு மகா தீபம் மலை மேலே ஏற்றப்படுது. இந்த பரணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 6:24க்கு மேலே வர்றதால நீங்கள் 6:30க்கு மேலே தான் இந்த பரணி தீபத்தை ஏற்றுறது நல்லது. நீங்கள் 5:30 மணி 6 மணி கூட விளக்கு ஏற்றலாம். ஆனால் இந்த பரணி நட்சத்திரத்தில் அன்றைய தினம் ஏற்றுறது ரொம்பவும் விசேஷம். அன்னைக்கு கண்டிப்பாக 5 விளக்கு ஏற்றிடுங்க. ஒரு சுத்தமான தாம்பாளத்தை, நம்ம நான்வெஜ்ஜுக்கு எதுக்கும் யூஸ் பண்ணாத சுத்தமான தாம்பாளத்தை எடுத்து கோலம் போட்டு எடுத்துக்கணும். அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. நான் ஓம் நமச்சிவாய அப்படின்னு எழுதியிருக்கேன். இதில் அந்த 5 தீபத்தையும் ஏற்றி வச்சிடுங்க. இந்த 5 தீபத்தை தான் நம்ம வாசலில் வைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றுற விளக்கோ இல்லை வாசலில் நிலவாசலில் ஏற்றுறோம்ல, அதெல்லாம் கணக்கு கிடையாது. இந்த பரணி தீபத்தன்று நம்ம 5 விளக்கு, அந்த 5 விளக்கு ஏற்ற முடியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக 5 தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க. சும்மாவும் வைக்கலாம், இது மாதிரி தாம்பாளத்துலேயும் அழகாக நீங்கள் கொண்டு போய் வாசலில் வைக்கலாம். ஆனால் அந்த 5 தீபத்துக்கு குறைஞ்சி ஏற்றாதீங்க. கூட வேணாலும் நம்ம எத்தனை தீபம் வேணாலும் ஏற்றலாம். ஆனால் 5க்கு குறையக்கூடாது அன்றைய தினத்தில். இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு நன்மையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5 விளக்கு அன்னைக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரணி தீபத்தை அன்னைக்கு தாங்க பிரதோஷமும் சேர்ந்து வருது. அது மிக மிக சிறப்பு. பிரதோஷ பூஜை அன்னைக்கு பார்க்குறது ரொம்ப பாக்கியம். இந்த 5 தீபம் ஏற்றும் பொழுது ஏதாவது ஒன்றில் ஒரு நெய் தீபம் ஏற்றிடுங்க. முடிஞ்சவங்க ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. இல்லை 5மே நெய் தீபமாக ஏற்றலாம். என்னட்ட நெய்யெல்லாம் இல்லைங்க, ஒன்றுக்கு தான் ஏற்றலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல, நல்லா நெய் தீபம் ஏற்றலாம். இருந்துச்சுன்னா ஒரு விளக்காவது நெய் தீபம் ஏற்றுங்க. இல்லை எல்லாமே 5 விளக்குமே நீங்கள் நெய் தீபத்தில் ஏற்றலாம். அதற்கு பிறகு நீங்கள் நம்ம பூஜை அறையில் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைங்க. அன்றைக்கி அந்த பரணி தீபத்தன்று வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், பேரிச்சம்பழமோ 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கோ இல்லை டைமண்ட் கல்கண்டு, இது மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு நெய்வேத்தியம் பண்ணி தீப தூப ஆராதனையை காமிச்சிருங்க. அன்றைய தினம் மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவபெருமானுக்குரிய பதிகங்களில் ஏதாவது ஒரு பதிகத்தை நீங்கள் பாராயணம் செஞ்சுடுங்க. இதை மறக்கவே மறக்காதீங்க. எந்த நேரத்துலையாவது அந்த பரணி தீபத்தன்று எந்த நேரத்தில், இந்த நேரம்தான் கிடையாது, ஏதாவது ஒரு நேரத்தில், இல்லை நீங்கள் ஈவினிங் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த நேரம் உட்காந்து பாராயணம் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பதிகத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் உட்காந்து எனக்கு பாராயணம்லாம் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். இந்த மந்திரத்துக்கு அப்புறந்தாங்க அவரோட எல்லா பதிகமுமே அதுக்கு அப்புறம்தான். அதனால் இதை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. இந்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது சிவபெருமானோட நம்மளோட குலதெய்வமும் சேர்ந்து உங்களுக்கு அத்தனை செல்வ வளங்களையும் கொடுக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் தீப திருநாளன்று எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்னொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.